அவர் சொன்ன ஒரே வார்த்தை நீ கேட்டதான் சொல்ல, அவர் போனே வாங்கினாரு, புன்னையோட கூப்பிட்டாரு வாங்கன்னு சொல்லி நாங்கள் சால்வை கொடுத்தா வாங்கலை, இல்லை வேறு ஏதாவது புக்குன்னு கொடுனாரு. சரி நெக்ஸ்ட்டு வந்து கொடுனாரு. அப்போ சொன்ன ஒரே வார்த்தை, உங்களுக்கு என்ன வேணுமாலும் செய்கிறேன், நீ தைரியமாக கேளுங்கன்னாரு. இது என் உண்மையாக, இது சத்தியம், என்னோட கூட அந்த அத்தனைலாம் சொல்லி ஏதோ சொல்லி ரொம்ப சிரிச்சாது. அதனால தான் நாங்கள் எந்த ஒரு கோரிக்கை மட்டும் வைக்கல. என்ன காரணம், அவரே செய்கிறேன்ட்டார். இப்போ இடையில கூட பார்த்தீங்கன்னா இந்த பிஆர்ஓ மீட்டிங் நடந்துச்சுங்க. அந்த பிஆர்ஓ மீட்டிங்கில் வந்தார், நீட்டாக சொன்னார், குட்டி குட்டி படத்தில் நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து மானியம் கொடுக்குறோம் அப்படி சொல்லியிருக்காரு. என்ன காரணம், இப்போ ஒரு வேறத்தை சொல்லிட்டப்போ திருப்பி அதையே நம்ம போய் சொல்லக்கூடாதுல்ல, ஏன்னா இப்போ இவன் ஜால்ரா போல வரான்னு சொல்லுவான். அப்படின்னால ராஜ்பவன் 100% விஜய்ட்டு சொல்லி செய்வார். அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு 35 வருஷம் சினிமாவில் இருந்து வந்து இன்றைக்கி அவர் எவ்வளோ கஷ்டப்பட உங்களுக்கு தெரியும், நீங்களாம் பார்த்து வரீங்க. என்றைக்கு நாளைய தீர்ப்புலேருந்து இன்னைய வரைக்கும் அவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் இல்லை. அவர் நீ சிஎம் ஆகிறதுக்கு காரணமே அரசியல் பொலிட்டிக்கலில் உள்ளதை கொண்டு போய் உள்ளே திணிச்சு தான் அவர் கொண்டு வந்து அவர் அரசியல் தலைவர் ஆகிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக அவர் சினிமா செஞ்சு அவன், ஏன்னா அவர் இப்போ எல்லா தலைகளையும் பார்த்து வந்துட்டால சினிமா கண்டிப்பாக செய்வார். அதோட உத்தரவாதம் கொடுத்துருவார். போன ஸ்பீடில் சொன்ன முதல் வார்த்தை தான், வாங்க என்ன வேணுமா செய்கிறோம் அப்படின்னா. இதுக்கு மேலே நாங்கள் போய் என்ன அவர்கிட்ட நாங்கள் கொடுக்க வேண்டியது, நல்ல படம் எடுத்து நல்ல ஒரு இதுமாரி ஆளுகளை உருவாக்கி கொண்ட கொடுத்தோம்னா, சின்ன தட்டு பெரிய தட்டு, சின்ன படம் பெரிய படம் எதுவுமே கிடையாதுங்க. நீ படம் ஒழுங்காக எடுங்க, தியேட்டரை தேடி வருவாங்கங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் தேடி வருவாங்கங்க, எல்லா டிவி சேனலும் வருவாங்கங்க. படம் நம்ம ஒழுங்காக எடுத்துட்டா எந்த சேனலுமே தட்ட மாட்டாங்க, எந்த ஒரு தேட்டருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. என் படத்தையும் ஒரு நேரத்தில் சன் டிவியில் கூப்பிட்டு என்னோட படத்தை டாப் 10 கூப்பிட்டாங்க. என் படம் ஓடலைங்கிற அப்புறம், ஆனால் படத்தை என்னோட படத்தை சன் டிவியில் பொண்ணு கூப்பிட்டு கேட்டாங்க, டாப் 10 படத்தை கொடுங்கன்னு. எப்படின்னா 2014 மோடி அன்றைக்கி தோறு எலெக்ஷனு, இந்தியா முழுக்க லீவு, அன்றைக்கி என் படம் மட்டும் தான் ரிலீஸு. அதுமாரி நல்ல படம் எடுத்துட்டோம்னா எல்லா தேட்டரும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, டிஸ்ட்ரிபியூட் வைப்பாங்க எல்லாமே. ஆனால் இந்த கேப் படம் மிகப்பெரிய வெற்றி எடுத்து இவங்க நல்ல படத்தை எடுக்கணும். யாருமே நம்ம குறை சொல்ல வேணாங்க, நீங்கள் ஜெயிச்சு வாங்குங்க. நீ நான் சொல்லுவாங்களே, இருக்கிற ஒழுங்காக இருந்தால் சரிங்க ஒழுங்காக சிறப்பாங்கிற மாரி நல்ல படத்தை எடுத்துட்டா எல்லாரும் அவங்க சாதாரண ஒரு யூடியூப் கூட வாங்கி போடுவான் ஒரு அமௌண்ட் கொடுத்து. நான் யூடியூப் வரைக்கும் 10,000 விற்றேன். அதனால் படம் நல்லா எடுத்தால் அரசாங்கம் சப்போர்ட் பண்ணும், தேட்டர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாங்க, எல்லா சேனலும் வாங்குவாங்கிறது என்னோட உண்மையான கருத்து. இப்போ சிறைன்னு ஒரு படம் வந்துச்சு, அது கூட பழைய படம் விட்டுருங்க. இப்போ கட்டா குஸ்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு, அந்த படத்தை நான் போய் கமலா தேட்டரில் போய் பார்த்தேன். ஆர்டிஸ்ட் பெரிய வேல்யூ யார், விசாலா, அவர் பெரிய விசால் இல்லை, பெரிய இது இல்லை, கஷ்டப்பட்டு 3 வருஷமோ 4 வருஷம் கஷ்டப்பட்டு படம் ஒவ்வொரு சேனலும் எடுத்து நீ ரிலீஸ் பண்ண. நீ படம் வந்து 45 கோடி 50 கோடி வசூலாச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஆர்டிஸ்ட்டை விட்டுருங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, கார்த்தி, சூர்யா அப்படிலாம் வைக்காதீங்க. அவங்களும் எப்படி வந்தாங்க யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ரஜினி எப்படி வந்தார் 14 அந்த ஒரு படத்தை எடுத்து பாருங்க, அவரோட மூஞ்சியை பாருங்க, கவுண்டமணியோட மூஞ்சியை பாருங்க. கவுண்டமணி தான் உலகத்திலே சூப்பர் ஸ்டார் தெரியுமா உங்களுக்கு? கவுண்டமணி படம் வச்சுமா நீங்கள் யாருமே நடிக்கலைங்க. அதனால அப்படி எதுவுமே யோசிக்காதீங்க. நம்ம ஆளுங்க படத்தை நல்லா எடுக்கணும். எடுத்தால் போய் அந்த இதே போய் பார்க்கலாம். இப்போ கட்டா குஸ்தி போய் நான் போய் எங்கள் ஃபேமிலியோட படம் பார்த்தேன், நல்லா இருக்கு, நல்லா ஒரு இடம் பார்க்குற மாதிரி இருக்குல்ல. இது அந்த ஆளு பெரிய ஹீரோ கிடையாதுல்ல, விஷால் யாரும் சொல்லுவாங்களா, விஷால்னு சொல்லி விஷ்ணு சொல்லுவாங்க. அதுமாரி நீங்கள் படம் நல்லா எடுங்க, எல்லோரும் பார்ப்பாங்க, கண்டிப்பாக படம் ஓடும். நான் என்ன சொல்கிறேன், அந்த டீமு தான் இப்போ சொல்லிங்க தெரியுங்களா, அந்த டீமு கரெக்டாக அமைஞ்சிச்சுன்னா இப்போ ஒரு டேரக்டரு, ப்ரொடியூசரு, ஹீரோயின்லாம் அந்த கோஆப்ரேட் பண்ணி ஒன்றா ஒத்துமை நடிக்க வரணும். அந்த ஒத்துமை சில சமயம் சரிசாகும் போது இல்லை, படம் பார்க்கும்போது ஒரு 2 மணி நேரம் போர் அடிக்காம படம் எவனுமே எடுக்கிறது இல்லைங்க சில பேர். அந்த 2 மணி நேரம் உட்காந்து அடுத்த சீன் என்ன ஏஞ்சானா தேட்டரை ஃபோன் பண்ணி படத்தை கேட்குறாங்க, எனக்கு கொடுத்தா ஒரு வாரம் அப்படின்னு, அப்போ வசூலாயிரும். அதனால் நம்ம ஆளுங்க படம் நல்லா எடுக்கணும். இப்போ நம்ம இவர் வாத்தியார் ஹெட் மாஸ்டராக என்ன இருக்கீங்க, டீச்சரு, இவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நாலேஜ் இருக்கும். இவர் வந்து இப்போ நல்லா கதை எடுக்கும்போது இவர் சார் வந்து ஃபைனான்ஸ் பண்ணணும், இவர் நல்லா சப்போர்ட் பண்ணால் படம் நல்லா வரும். இதுதான் உண்மை. படம் நல்லா இருந்து படம் எடுத்தால் படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சொல்லுங்கள் வேறு. அப்புறம் இன்னொன்று, அவர் மீடியாவில் நான் ஒரு மீடியாவுக்கு ஒரு முக்கியமான சொல்லி கருத்தை, எல்லாருமே வந்து விஜயை வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்கள ஃபேமிலியை பற்றி எல்லா அரசியல்வாதியிலேருந்து எல்லா மீடியா கூட்டு பேசிட்டு உங்களை வந்து மீடியா வந்து விஜய் யாரையும் பார்க்கலன்னு இப்போ சொல்கிற நேரத்தையெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க மனைவி வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. நல்லா பாட்டுங்க, படத்தை ஜனநாயக படத்தையும் முதல் நாள் அவங்க தான் படத்தையும் பார்த்தாங்க. அப்போ ஒவ்வொரு ஃபேமிலியுமே சண்டை வரதான் செய்யும், சமாதானம் ஆக தான் செய்வாங்க. அதுமாதிரி இனிமேல் வந்து இந்த விஜயை வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறது என்னோட கருத்து. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவங்க என்னங்க எல்லாருக்கும் சண்டை வராமல் யாருங்க இருக்கா? என் வீட்டில் எடுத்துங்க, மாதத்தில் 2 நாள் சண்டை வரும், பேச மாட்டோம். அப்புறம் பசங்க மூலியமாக அதேமாதிரி அவர் பையன் சொன்னார் பாருங்க, நீங்கள் ஹாலிவுட்டில் ஒரு ஹீரோ போட்டால் யாரும் எடுப்பீங்க, எங்கள் அப்பா தான் போட்டு எடுப்பேன்னு சொன்னால. இதுதாங்க உண்மையான ஃபேமிலி. அதனால் யாரோட ஃபேமிலி ஃபஸ்ட்டு மீடியாவில் வந்து கூப்பிட்டு கேட்காதீங்க. இது தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. ஒரு கேள்வி கேட்கும்போது அரசாங்கத்தை பற்றி கேளுங்க.
மக்களுடைய நலனை பற்றி கேளுங்க, இந்த செய்யல திட்டங்களை கேளுங்க. யாரோட தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபேமிலி கூப்பிட்டு பேசாதீங்க. ஏன்னா அவர் விஜய் வந்து எங்கள் சினிமா துறை சேர்ந்ததுனால இந்த மீடியமில் கேட்டுக்கிறேன், எந்த சூழ்நிலையும் நீங்கள் விஜயை கூப்பிட்டு பேட்டி எடுத்தீங்கன்னா பேட்டி கொடுப்பார். அவரோட ஃபேமிலியவும் அவரோட சுற்றியுள்ள வாழ்க்கை எதுவும் கேட்காம நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் வாரத்தில் ஒரு நாள் மீட்டிங்கு மீடியா சந்திப்பாருங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து இல்லை, ஆணித்தரமான கருத்து. ஆமாம், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஏங்க யார் வீட்டில் சண்டை இல்லை, எல்லாம் நீங்கள் சிஎம் வீட்டில் சண்டை இல்லையா, ஸ்டாலின் வீட்டில் சண்டை இல்லையா, ரஜினி வீட்டில் யார் இல்லை? ரஜினி வசீலில் சொன்னார்ல, செல்வமணி சொல்லி போகிற இதில் நான் வந்து ரோஜாவோட ஷூட்டிங் போகிறப்ப பயங்கர சண்டை, கடைசியாக வி சேகர் சொன்னார், மனைவியை எய்த்து மட்டும் நீ எப்போது போராட நினைக்காத அப்படின்னு ரஜினி கை தட்டுவார். அதுதாங்க வாழ்க்கை, இதை உணருங்க. நன்றி, வணக்கம்.